எங்கள் வீட்டில் எல்லா நாளும் கார்த்திகை, எங்கள் நிலவில் என்றும் இல்லை தேய்பிறை. எனக்கு ப்ரெசென்ட் பண்ணது யாருன்னா என்னோட ஃபேன்ஸ். அப்போ எந்த அளவுக்கு நம்மளை ரசிச்சிருந்தா அவங்க வந்து இந்த மாதிரி நம்ம வீட்டுக்காரையும் சேர்த்து நம்ம நல்லா இருக்கணும்னு நினைச்சிருப்பாங்கன்னு ரொம்ப எமோஷ்னலாக இருந்தது. என்ன பாட வச்சு தான் அவங்க அழகு பார்த்தாங்க. அதுவே ஒரு ஸ்டாச்சுவாக பண்ணது நல்லா மறக்க முடியல. ஒரே பொம்மைகளா இதெல்லாம் நட்சத்திராவோடது. இதெல்லாம் யார் வாங்கி கொடுத்தா நட்சத்திரம் உங்களுக்கு? இல்ல பாதி பாதி வந்து சைந்தவி மேம் வாங்கி கொடுத்தது. ஓ, சைந்தவி மேம் வாங்கி கொடுத்தது. ஆமா. ஏதோ மோகம் ஏதோ தாகம் நீத்து வர நினைக்கலை. அப்போ வந்து ஏதோ மோகம் பாட்டு பண்ணேன். உங்க வாய்ஸுக்கு தான் நல்லா இருக்கு, நீங்க ட்ரை பண்ணுங்கன்னு டீம்ல சொன்னாங்க. ஆனா எனக்கு ஹிட் கொடுத்த பாட்டு இந்த பாட்டு. நான் இது பீரோ பெருசு சூப்பர். இது ஆக்சுவலா ஒருத்தன் கிஃப்ட் கொடுத்தா பீரோ அந்த முஞ்சலும் வீட்ல எதுதான் நீங்க வாங்குது. இறந்த உடனே அவங்க கொஞ்ச நாள்ல காலி பண்ண சொன்னாங்க. ஒண்ணுமே நிலை தெரியாம இருந்தது. வாடகை வீடு போது பயந்து 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 நாளை கழிக்கணும். ஆக்சுவலா எங்க வீட்டுக்கார் வந்து எப்ப இறந்தாங்களோ அப்பையில இருந்தே வந்து நான் சாமி கும்பிட்றதை விட்டுட்டேன். அதுல இருந்து இன்னைய நாள் வரைக்கும் நான் சாமியே கும்பிடல. அதனால இறந்தவங்களும் தெய்வம் ஒண்ணு தானே, நம்ம வீட்டுக்காரே கும்பிட்டுப்போம் அப்படின்ட்டு இந்த பூஜை ரொம்ப வந்து எங்க வீட்டுக்கார் இருக்காரு.